ஏய், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. உடனே டக்குன்னு வேலை எல்லாம் செஞ்சியா? வீட்டெல்லாம் ஃபுல்லா டக்குன்னு க்ளீன் பண்ணியா? ஒழுங்கா சொல்லு, போய் ஒழுங்கா க்ளீன் பண்ணு. எப்ப பார்த்தாலும் வேலை வேலை வேலைன்ட்டு இந்த வீட்டுல எல்லாம் நல்லா இருக்க முடியாது. நான் இங்கிருந்து கிளம்புறேன். சும்மா வேலை வேலைன்னு கொடுத்துட்டு இருக்கீங்க. ஒரு மனுஷி எவ்வளவுதான் வேலை செய்வா? ஏய், நான் சொல்றேன் ஒழுங்கா கேக்கல. ஒழுங்கா போய் சரி. என் ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் பார்ட்டி எல்லாம் வராங்க. நீ சொல்ற ஒழுங்கா கேக்க. நான் போறேங்க. நான் நிஜமா போறேன். அப்பதான் தெரியும் உங்களுக்கு நான் இல்லாத வழி. வீட்டை கிளீன் பண்ணிட்டு போ. அதுக்கப்புறம் நீ சரி ஓகே நீ போமா, நீ போ. அதுக்கப்புறம் திருப்பி வர தானே செய்வ. சாரிங்க, நான் திருப்பி இந்த மாதிரி பண்ண மாட்டேன். போ போ போடி, நல்லா போ. அதுக்கப்புறம் நல்லா நான் உன்னை பாத்துக்கிறேன். அம்மா நீ எங்கம்மா போற? அக்கா நான் இந்த வீட்டை விட்டே போறேன்க்கா. ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு. சி இந்த அளவுக்குலாம் ஒரு பொண்ணு கொடுமை. ஏமா அவர் ஏதோ ஒர்க் ப்ரெஷர்ல பண்ணிருப்பாரு. ஏமா போற? அக்கா நீங்க பேசாதீங்கக்கா, சும்மா இருங்கக்கா. எப்ப பார்த்தாலும் சி குழந்தைங்களை வச்சுட்டு வாழ கூட முடியல. அம்மா அம்மா இங்கம்மா போறோம். நீ வாய் மட்டும் வாமா. அக்கா அக்கா என்னக்கா ஆச்சு? தெரியலம்மா, ஏதோ அவங்க ஹஸ்பண்ட் ஏதோ பண்ணிட்டாங்க போல. கோவத்துல போறாங்களா? என்னாச்சு? ஏன் என்ன பிரச்சனை தெரியலக்கா. நீங்க போங்க, என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆனா அப்படி அவர் பண்ணதோ தப்புதான். அவர் கொடுமை பத்திருக்க கூடாது. சரி ஓகேக்கா நான் போறேன். சரி ஓகேக்கா நானும் போறேன். நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்க்கா. அக்கா அக்கா எங்கக்கா போறீங்க? என்னாச்சுக்கா? என்னாச்சு? அவர் ரொம்ப கொடுமைப்படுத்துறாருமா. நான் இங்க இருந்து கிளம்ப போறேன். அக்கா அவர் சும்மா ஏதோ தெரியாம பண்ணிருப்பாரு. நீ பேசாதம்மா, நான் கிளம்ப போறேன். அண்ணா ஆட்டோ எடுங்கண்ணா. ஏய் இவ என்ன இவ பாட்டுக்கு போறா? என்ன இப்படி பண்றா இவ? அறிவே இல்லையா இவளுக்கு? ஏன் தான் இப்படி பண்றாளோ? சரி விடுங்கக்கா, அவள் பிரச்சனை. நம்ம ஃப்ரெண்ட் எங்கப்பா போறா? ஆமா, 100 ரூபா ஆகுமா? டக்குன்னு தாமா காசை. ஓ, ஆட்டோல போயிட்டு நிறியா? போகட்டும். அதுக்கப்புறம் நீ இப்பதானே, அதுக்கப்புறம் நீனே வந்து சாரிங்க அப்புறமா தப்பானு. ஓகே, வீட்டுக்குள்ள போய் நம்ம போய் பாப்போம். வீட்டுல போய் தானே. அச்சுச்சோ, என்ன காய்கறியுமே இல்ல. ஓ ஆமால, அவ வேற சொன்னால காய்கறி வாங்கணும்னு. அக்கா கொஞ்சம் காய்கறி மட்டும் தாங்கக்கா. என்னப்பா கொடுமைப்படுத்திட்டு காய்கறில கேக்குறியா? அதெல்லாம் தர முடியாது. அக்கா நீங்களாச்சும் கொஞ்சம் காய்கறி தாங்கக்கா. அர்ஜென்ட்கா, சாப்பிடறதுக்கு எதுவுமே இல்லக்கா. ப்ளீஸ் தாங்கக்கா. என்னப்பா பண்றதெல்லாம் பண்ணிட்டு காய்கறி எல்லாம் கேக்குற? நம்ம என்ன பண்றதுன்னே தெரியல. சரி ஓகே, நம்ம வீட்டு அங்க கிட்டேச்சும் போய் கேட்கும். அக்கா கொஞ்சம் காய்கறி தாங்கக்கா. அந்த பொண்ணு அப்படி கொடுமைப்படுத்துறே. என்னால காய்கறி எல்லாம் கொடுக்க முடியாது. ஒரு நாள் பட்னியா கடை. ஒழுங்கா ஓடி போயிடுங்க இருந்து. அம்மா ஸ்டேஷன் வந்துச்சு, இறங்குமா. 100 ரூபாய் சீட்டா? ஓகேம்மா நான் போறேன். ஓகே. ஏய் பசங்க அந்த ஆட்டோ போயிட்டு போடிங்கம்மா. ஓடுறி. ஏய் ஓடுறி இறங்குடி. ஐயோ ஓடவே முடியலையே உங்களை வச்சுட்டு. ஐயோ பொறுமையா போ. ஐயோ ஏய் கொஞ்சம் இறங்கிதான் போங்களேண்டி. அம்மா இறங்குங்கடி. எவ்வளவு நேரம் தான் உங்களையும் தூக்கி வச்சிருக்குது? இறங்கி போ. என்ன பாப்பா நீ மட்டும் கூட வரியா? எங்கம்மா போ? அங்கிள் கூட அம்மா வராங்க, இருங்க. எங்கப்பா போகணும்? திருவள்ளூரா? சரி ஓகேம்மா, வா. அப்படியே உன்னை ஏற்றி விட்டுறேன். அங்கே போய். அம்மா திருவள்ளூர் வந்துச்சு, இறங்கிக்கோ. ஓகே நான் 100 ரூபாய் கொடுத்துட்டேன். ஏய் என்னாச்சுடி? ஏன்டி இன்னும் கிளம்பி வந்திருக்க? என்னாச்சு? அவர் ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு. என்னால தாங்க முடியல. நாங்க என்ன பண்றது? அதுக்கு என்னடி? அவர் ஏதோ ஒர்க் ப்ரெஷர்ல பண்ணிருப்பாங்க. அதுக்கு நீ கிளம்பி வருவியா? நீ பேசாதடி, எனக்கு தாண்டி தெரியும் எவ்வளவு தெரியுமா கொடுமைப்படுத்துறாங்க. சரி நீ குழந்தைங்க எல்லாம் உள்ள விடு, நம்ம தனியா பேசலாம். குழந்தைங்கள உள்ள விடு. குட்டி பசங்களா நீங்க உள்ள போறீங்களா? உள்ள போங்க. உள்ள போயிட்டு விளையாண்டுருங்க. சாபுத்தி விளையாடுங்க. அதுக்கப்புறம் அங்கே டிவி எல்லாம் இருக்கு பாருங்க வீட்டுக்குள்ள. டிவி எல்லாம் போய் பாருங்க சரிங்களா? உள்ள போங்க சரியா? உள்ள போயிட்டு உட்காந்துக்கோங்க.